வணக்கம். இன்னைக்கு செய்ய போகிறது மட்டன் சாம்பார். மட்டன் சாம்பாரா கேட்கவே வித்தியாசமான பேரா இருக்குல்ல. வாங்க இதையும் ஒரு தடவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு 400 கிராம் நெஞ்செலும்பு கறியை நான் 5-6 விசில் விட்டு அதோட தண்ணியோட எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சென்னாதால், 7 வரமிளகா, ஒரு பெரிய துண்டு சைஸ் இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். இதில் 2 ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரா 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், 7 பூண்டை தட்டி வச்சிருக்கேன். சின்ன சைஸ் கோகனட், ஒரு 1/2 தக்காளி. தக்காளியை அதிகமாக எடுக்கக்கூடாது, 1/2 தான் எடுக்கணும். உப்பு, சின்ன சைஸ் புளி, கொத்தமல்லி. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் சோம்பு, பெப்பர், ஜீரா 3ஐயும் போட்டுக்குங்க. மிளகாய் சேர்த்துக்குங்க. கிராம்பு, பட்டை, தனியா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குங்க. இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் மறந்துட்டேன். சும்மா 2-3 பீஸ் வெங்காயம் போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது. 1/2 தக்காளி. உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளோட நெஞ்செலும்பு சூப்பராக அந்த தண்ணியோட கொதிச்சிட்ருக்கு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ மசாலாக்கள் வேணுமோ அதை ஆட் பண்ணுங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மசாலாவை ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. பீஸ் புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அது ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். வாசனை டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அந்த மட்டனோட சூப் தண்ணியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த தண்ணியுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த சாம்பாருக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நம்மளோட சாம்பார் சூப்பராக கெட்டி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான மட்டன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.